ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க செந்தில். பாண்டியன் ரொம்பவே கேவலமாக திட்டிடுறாங்க. கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு தான் நான் கடையை மூடாமல் அங்கே வேலை செய்கிறவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாமே பார்த்து அடுக்கி வச்சுட்டு தான் வந்தேன். அவரே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்றாங்க. யாரும் உருப்படியாக ஒரு வேலையை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை பணம் கொடுக்க சொன்னானே, அவர் பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கூட நான் கேட்ட பின்னாடி தான் நீங்கள் சொல்லுவியா? என்ன பாதி பணத்தை நீ எடுத்துக்கிட்டியா? 10,000 அவர் கொடுத்தாரா, இல்லை 5,000 தான் கொடுத்தாரு? 5,000 தான் கொடுத்தாரா, இல்லை 5,000 நீ எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நான் பண்ணவே கிடையாது. கொடுத்ததே அவர் 5,000 தான், மீதி நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி தேவையில்லாமலாம் கேட்குறீங்க? அமைதியை இருடு. இப்போல்லாம் இருக்கிறவங்க யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, எடுக்கணும்னு நினச்சிருந்தா நான் எப்பயோ எடுத்திருப்பேன். இப்போ எனக்கு எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தேவையில்லாமல் எந்த வேலையும் பார்க்காத, நீ ஒழுங்காக இங்கிருந்து போயிடு, நான் கேட்குறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அரசி திரும்பவும் குமரன் கிட்ட ஃபோனில் பேச ஆரம்பிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மீனா போயிட்டு செந்தில் கிட்ட சொல்கிறாங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் எங்கே பிரச்சனை பண்ணுறேன்? அவரை பார்த்தியா என்னென்னலாம் பேசுகிறாருன்னுட்டு? நான் எதுக்காக காசு எடுக்க போகிறேன்? கதிர் எல்லாரையும் பாரு, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவனே தனியாக சம்பாரித்து ஃப்ரீடமாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அப்பா தான் முக்கியம், அவர் கடையை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி நான் அவருக்காக உழைச்சது எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. கல்யாண ஃபங்க்ஷனில் போயிட்டு ராஜியும் கதிரும் ரொம்பவே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதோட